Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம ராகி வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஹல்வா பண்ண போறோம். கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லயே இந்த ஹல்வா நம்ம செஞ்சிரலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். எந்த கப்ல நம்ம ராகி மாவு எடுத்துக்கோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகள்லாம் வடிகட்டுறதுக்காக தான் கரைக்கிறோம். கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் இப்போ கரைஞ்சிருச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நெய் சூடாக இருக்கும்போதே 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அப்படின்னா 200 கிராம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் சேராத மாதிரி நல்லா உடச்சி விட்டு கிளறி விடுங்க. இப்போ வறுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ராகி மாவு கடாயில் இருக்கும் போதே நம்ம அது கூட வெள்ளை தண்ணி சேர்த்து கரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தனியாக கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் சேர்த்துடலாம். கடாயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ராகி சீக்கிரமே வெந்துடும், அதனால் சீக்கிரமே அது கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இது கூட மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து அது இழுக்க தான் நம்ம சேர்க்கணும். ஒரேடியாக மொத்தமாக சேர்த்து நம்ம கிளறக்கூடாது. இந்த மாதிரி ராகி மாவிலையும் நம்ம ஹல்வா செய்யலாம். அதே மாதிரி ராகியை ஊற வச்சுட்டு அரைச்சி பால் எடுத்தும் நம்ம ஹல்வா செய்யலாம். குயிக்காக செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
ராகி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய ராகி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹல்வா. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ஹல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.